இந்த மரச்செடியை தலைகீழாக நட்டு வையுங்கள் என்று தலைமை அறிவித்தாலும் அதை உடனடியாக செய்து முடிப்பவர்தான் தமிழிசை சவுந்தரராஜன். கட்சியில் சேர்ந்த நாள் முதல் தாமரை மலர்ந்தே தீரும் என்று தண்ணீர் ஊற்றி வளர்க்கப்பட்ட தாமரை இன்று விரக்தியில் வாடி வதங்கி இருக்கிறது. 2 மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்த தமிழிசைக்கு எதிர்பாராத படுதோல்வியால் அமைச்சர் பதவியும் கிடைக்காமல் கட்சியிலும் உரிய மதிப்பு இல்லாமல் அல்லாடி வருகிறார். பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவர்தான் தமிழிசை. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனின் மகள் ஆவார். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டமும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தில் DGO பட்டமும் பெற்றார். பின்னர் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று தமிழகத்தில் இருபெரும் அரசியல் ஆளுமைகளான MGR, கருணாநிதி இருவரின் தலைமையில் தமிழிசையின் திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வாஜ்பாயின் மீது இருந்த ஈர்ப்பு மற்றும் மரியாதையால் 1999ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறந்த தொண்டராக செயல்பட்டாலும் தற்போது நடந்த மக்களவை தேர்தலின் படுதோல்வியால் துவண்டு போய் இருக்கும் தமிழிசைதான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் எழுச்சிக்கு காரணம். இந்நிலையில் யாத்திரை நடத்தி சிறந்த பாஜக தலைவரான அண்ணாமலை கட்சியில் ரவுடிகளை சேர்த்து கூட்டணியை உடைத்து தமிழக தேர்தல் களத்தில் உதவாத கட்சியாக்கிவிட்டார் என்று மீடியாக்களில் போட்டுடைத்தார் தமிழிசை. இதனால் கலகலப்போடு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் மேடை ஏறிய தமிழிசை அமித்ஷாவின் ஒற்றை விரல் வசைப்பாட்டிற்கும் ஆளாகினார். தமிழக சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தலில் 5 முறை போட்டியிட்ட அவர் ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை. இருந்த போதும் பாஜகவிற்காக தொடர்ந்து களப்பணியாற்றி வந்தார். எந்த போராட்டமாக இருந்தாலும் முதலாளாக இருப்பார். 5 முறை போட்டியிட்டாலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் மீண்டும் சுறுசுறுப்பாக அரசியல் பணியை செய்ய தொடங்கினார். ஆனால் தமிழிசை தமிழகத்தை விட்டு சென்ற பின்னர் கட்சியில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை அவர் தெரிந்திருக்கவில்லை. பாஜக மூத்த தலைவர்கள் அண்ணாமலைக்கு பயந்து ஓரமாக இருந்த நிலையில் தமிழிசை பரபரப்பான பேட்டி கொடுக்க தொடங்கியுள்ளார். இந்த அதிரடி பேட்டிகள் மீண்டும் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான எதிர்பார்ப்பா இல்லை தோல்வி விரக்தியால் ஏற்பட்ட வலியா என்றுதான் தெரியவில்லை. இந்நிலையில் அண்ணாமலையின் தேர்தல் நிதி பட்ஜெட் தாக்கலும் தலைமைக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை என்ற செய்தி தமிழிசைக்கு சற்று ஆறுதலாகத்தான் இருக்கும். தேர்தலின் வெற்றி தோல்வி என்பது கட்சியின் பாப்புலாரிட்டி அல்ல, அக்கட்சி மீதான மக்களின் கிளாரிட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியால் நிரூபிக்கப்பட்டுள்ளது.